வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோன்னா டச்லெஸ் ஆட்டோமேட்டிக் வாஷ் பேசின் யூஸிங் Arduino. இந்த சிம்பிள் சர்க்கியூட்டை வச்சுட்டு உங்களால் வாஷ் பேசின் டேப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும், நிறைய தண்ணியை மிச்சப்படுத்த முடியும். எப்போல்லாம் நீங்கள் பேசினுக்கு முன்னாடி வரீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக டேப்லேருந்து தண்ணி வரும். நீங்கள் பேசினை விட்டு தள்ளி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டேப் மூடிடும். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் தேவைன்னா, ஒரு Arduino Uno போர்டு தேவைப்படும், அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் HCSR04, அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் சொலினாய்டு வால்வ், அப்புறம் NPN BD139 டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டர் 220 ஓம் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் DC பேட்டரி தேவைப்படும், அதுக்கப்புறம் ஒரு பிரெட் போர்டு, கொஞ்சம் ஜம்பர் வயர்ஸ் தேவைப்படும். வாங்க இப்போ நம்ம சர்க்கியூட்டை பார்ப்போம். இங்கே இருக்கிறது தான் Arduino Uno போர்டு. இந்த சர்க்கியூட்டுக்கே இதுதான் இதயம் போன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார், இது ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சார். யாராச்சும் கிட்ட வரதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சென்சார் உதவும். இந்த செயலை செய்கிறதுக்கு இது டிரான்ஸ்டியூசரை யூஸ் பண்ணும். அந்த டிரான்ஸ்டியூசர் அதிகப்படியான அல்ட்ராசோனிக் வேவ்ஸை அனுப்பவும் செய்யும், வாங்கவும் செய்யும். இதை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ற தகவலை இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் நமக்கு கொடுக்கும். நம்மளுடைய மூணாவது காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வ். இந்த ப்ரோட்டோடைப்பில் நம்ம ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் வாட்டர் டேப்புக்கு பதிலாக நம்ம LED யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதாங்க சர்க்கியூட் டயக்ராம். இந்த பெரிய IC இருக்குல்ல, இதுதான் Arduino Uno போர்டு. இதுதான் நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார். இது நார்மலி க்ளோஸ் டைப் சொலினாய்டு வால்வ். இதுதான் NPN டிரான்சிஸ்டர், அதோடைய பேஸில் ரெசிஸ்டர் இருக்குது, அப்புறம் பவர் சப்ளை இங்கே இருக்குது. காம்போனன்ட்ஸை இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம Arduino Uno போர்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். நம்ம சோர்ஸ் கோடை அப்லோட் பண்ணுறதுக்கு USBயை கனெக்ட் பண்ணிக்கணும். சோர்ஸ் கோடு அப்லோட் ஆனதுக்கப்புறம் போர்ட்லேருந்து USBயை ரிமூவ் பண்ணிக்கணும். நம்ம பாசிட்டிவ் சப்ளைக்கு ரெட் வயரையும் கிரவுண்டுக்கு பிளாக் வயரையும் யூஸ் பண்ணியிருக்கோம். காமன் கிரவுண்டையும் காமன் VCCயும் இங்கேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். சொலினாய்டு வால்வுக்கு பதிலாக நம்ம ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் வாட்டர் டேப்புக்கு பதிலாக நம்ம LED யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனாக பார்த்துடலாம். நம்மளுடைய கைகளை அல்ட்ராசோனிக் சென்சார் கிட்ட கொண்டு வரும்போது ரிலே ஆன் ஆகிடும், அதனால் தண்ணி வெளியே வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், LED லைட் எரிஞ்சிட்ருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, டேப்லேருந்து தண்ணி வெளியே வரதை குறிக்குது. நம்ம கையை எடுத்ததுக்கப்புறம் LED ஆஃப் ஆயிரும், அதாவது டேப்லேருந்து தண்ணி வர்றது நின்றுடும். இந்த ப்ரோட்டோடைப்பை நம்ம வாஷ் பேசினில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல சொலினாய்டு வால்வை நம்ம பேசினில் ஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சாரை பேசினோட மேல் பக்கத்தில் நம்ம வச்சுக்கணும். யாராச்சும் கையை கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா அது டிடெக்ட் பண்ணிடும். ரியல் சர்க்கியூட்டை உருவாக்கணும்னா இந்த மொத்த ப்ரோட்டோடைப்பையும் ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட்டாக 0 PCPயில் உருவாக்கி அதை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். சர்க்கியூட்டை இப்போ கனெக்ட் பண்ணலாம் வாங்க. அல்ட்ராசோனிக் சென்சாரில் 4 பின் இருக்குது. VCCயை Arduino Unoவோட 5V கூட கனெக்ட் பண்ணிக்கணும். கிரவுண்டை கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரிகர் பின்னை பின் 2 கூட கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எக்கோ பின்னை Arduino Unoவோட பின் 3 கூட கனெக்ட் பண்ணிக்கணும். டிரான்சிஸ்டரோட பேஸை Arduino போர்டோட பின் 13 கூட கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த பேஸுக்கும் Arduinoக்கும் நடுவில் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கணும். டிரான்சிஸ்டரோட கலெக்டரை ரிலேவோட இன்புட் பின் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் Arduino Uno போர்டு கூட 12 வோல்ட் பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணிக்கணும். பவர் சப்ளைக்கு 12 வோல்ட் பேட்டரியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை எது கூட கனெக்ட் பண்ணோன்னா, Arduinoவோட V ரெஃபரன்ஸ் கூடையும் ரிலேவோட VCC பின்னோடையும் கனெக்ட் பண்ணிக்கணும். பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலை ரிலேவோட கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். எப்போல்லாம் ஒருத்தர் அவங்களுடைய கையை அந்த சர்க்கியூட் கிட்ட கொண்டு வராங்களோ அதை இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் டிடெக்ட் பண்ணிவிட்டு Arduinoவோட பின் 13 ஹை ஆகும். இதனால் இந்த டிரான்சிஸ்டர் ரிலேயை ஆன் பண்ணும். கடைசியில் லைட் க்ளோ ஆகும். ரியல் ப்ராஜெக்டில் லைட் க்ளோ ஆகிறதுக்கு பதிலாக டேப்லேருந்து தண்ணி வரும். அப்புறம் நம்ம கையை எடுத்துட்டோன்னா டேப் மூடிடும். அவ்வளோதாங்க இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதை உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அந்த அனுபவத்தை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி.